வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஓப்போஸ் பேலியோ டிஷ் வந்து காலிஃப்ளவர் பிறட்டல். காலிஃப்ளவர் இது மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஹாட் வாட்டர் விட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி ஹாட் வாட்டரில் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அதை நம்ம வாஷ் பண்ணியாச்சுன்னா போதும். வாஷ் பண்ண பிறகு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் அதில் போட்டுக்கலாம். 1/8 டீஸ்பூன் சிறிய அளவு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் அதில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து அதை தூக்கிக்கிறோம். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 1/8 ஸ்பூன் அளவு நம்ம வந்து போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து இதை நல்லா அப்படி அந்த மசாலா நல்லா பரவற மாதிரி நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அது கையில் கூட நம்ம அது பண்ணிக்கலாம். நல்லா அந்த மசாலா முழுவதுமாக அந்த காலிஃப்ளவரில் படுற மாதிரி நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை எரியும் சிலருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வெறுமனே கூட அந்த பெரிய அகன்ற பாத்திரத்தில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை தயார் பண்ணிக்கிறோம். அதன் பிறகு குக்கரில் நம்ம மேஜிக் பாட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மேஜிக் பாட் ரெடி. ஃபஸ்ட்டு லேயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அதில் விடுறோம். இது வந்து முதல்ல லேயர். அதுக்கப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி அடுத்தது நம்ம விடுறோம். அதில் நல்லா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ ஈவனாக அந்த பாட்டமில் எல்லாத்துலேயுமே அது வந்து படுற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நம்ம வந்து கீழே வந்து தூவுறோம். எதுக்காக அப்படின்னா இதுதான் வந்து பஃபரிங். நம்ம மசாலா தடவி வச்சிருக்கிற காலிஃப்ளவர் வந்து அடியில் அந்த ஹீட்டில் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நல்லா குக் ஆகிறதுக்கும் இது வந்து ஒரு பஃபரிங் ஏஜென்ட்டாக வந்து செயல்படும். அதுக்காக நம்ம இதை போட்டிருக்கோம். அடுத்தது ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த காலிஃப்ளவரை வந்து மசாலா பரட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த காலிஃப்ளவரை நம்ம அதில் கரெக்டாக ஈவனாக பரத்தி வச்சிடுறோம். குக்கரை வந்து மூடி போட்டு மூடுறோம். அடுப்பு ஆன் பண்ணுறோம். 1200 வாட்ஸ் டைமர் ஸ்டார்ட் பண்ணுறோம். எவ்வளோ நேரம் இது குக் பண்ணணும்? 5 மினிட்ஸ், அதிகபட்சம் 4 நிமிடங்களே இதுக்கு போதும். 4 நிமிடங்கள் அல்லது ஒரு விசில், ரெண்டுத்தில் எது முதல்ல வருதோ அது உங்களுக்கு அந்த சமையல் முடிந்ததற்கான ஒரு அர்த்தம். ஸோ சரியாக 4 நிமிடங்கள் அல்லது முதல் விசில் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணுறோம். ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணுறோம். அட்டகாசமாக அது வந்து தயாராகி இருக்கும். ஒரு ஸ்பூன் பாட்டில் தடுக்கா என்று சொல்லக்கூடிய அந்த தாளிப்பு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா சுவையான காலிஃப்ளவர் பிரட்டல், அல்லது அந்த பிரட்டலுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிர் ஃப்ரை அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து தயாராக இருக்கும். ஒப்போஸ் முறையில் இதை நீங்கள் செய்யும் பொழுது நல்ல ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும். அது கடிச்சு சாப்பிட்றதுக்கு இந்த பச்சை ஸ்மெல் அதெல்லாம் இருக்காது. அந்த மசாலாலாம் நல்லா ஊறி இருக்கும். தடுக்காவோட செஞ்சு சாப்பிடக்கூடிய வெறும் 4 நிமிடத்தில் சுலபமாக செய்து சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ். காலிஃப்ளவரில் என்ன விதமாக பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் ரைஸ் பண்ணியிருக்கோம். காலிஃப்ளவரில் இந்த ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்விஷ் டிஷ் நம்ம பண்ணியிருக்கோம். அது ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ். அடுத்தது இந்த பிரட்டல். இந்த மாதிரி ஒரு காய்கறியை வைத்துக்கொண்டே விதவிதமாக எப்படி டேஸ்ட்ஃபுல்லாக சமைச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் பார்க்க போகிறோம். சுலபமாக 4 நிமிடங்கள் 5 நிமிடங்கள் செய்யக்கூடிய சமையல், உங்களுடைய வேலை நேரம் சார்ந்து நீங்கள் கற்றுக்கொண்டு அதை தனியாக சமைத்து ஒதுக்கி வைத்துக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு தேவையான எளிதாக சமைக்கக்கூடிய ஒரு லிஸ்ட் ஆஃப் டிஷ்ஷஸ் உருவாயிடும். அதை நீங்கள் வந்து தனியாக பண்ணி வச்சுக்கலாம். நேரம் இருக்கும்பொழுது கொஞ்சம் நேரம் எடுத்து இல்லை ப்ரிப்பரேஷன் டைம் எடுக்கக்கூடிய சமையல்களை நீங்கள் செய்ய முடியும். இல்லைன்னா ரொம்ப குயிக் டைமில் நீங்கள் செய்யணும், வெரைட்டியாக பண்ணணும்னா இந்த மாதிரி எளிமையாக செய்யக்கூடிய டிஷ்களை நீங்கள் தனியாக ஒரு லிஸ்ட் எடுத்து நீங்களே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்தந்த நேரத்தில் அந்த வீடியோவை பார்த்து சுலபமாக நீங்கள் அதை சமைத்து சாப்பிட முடியும். இந்த லேயர் இம்பார்ட்டன்ட். ஏன் நம்ம அந்த பஃபரிங் ஏஜென்ட்டாக சிலவற்றை அடியில் போடுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதீத சூடு காரணம் இந்த மசாலா பொருட்கள்லாம் வந்து தீயாமல் இருக்கிறதுக்கும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் நம்ம போடுறோம். சில உணவுகளில் பார்த்தீங்கன்னா கீழே லேசாக அந்த கருப்பாக உங்களுக்கு வந்து தெரியும். அது வந்து தீந்து போவதில்லை, அது வந்து சாரிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து வதக்கக்கூடிய அந்த எஃபெக்ட்டுக்காக அதை செய்வது. வரக்கூடிய வீடியோக்களில் சில உணவுகளை நாம் தயாரிக்கும் பொழுது நீங்கள் அதை பார்க்க முடியும். அடிபிடிச்சிருச்சு அதனால் அதை நம்ம சாப்பிட முடியாது அப்படிலாம் வந்து நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஹை ஹீட்டில் நம்ம பண்ணும்பொழுது சில மசாலா சேர்க்கக்கூடிய சில உணவுகள், எளிதில் சமைக்கக்கூடிய சில உணவுகள்லாம் அந்த மாதிரி ஒரு சாரிங் எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதை பார்த்து நீங்கள் கவலை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. முதல் விசில் வரப்போது கிட்டத்தட்ட 3 நிமிஷம் தான் ஆயிருக்கு. ஸ்டாப் பண்ணுறோம், அடுப்பையும் அணைச்சிடுறோம், ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து பேலியோவில் என்னுடைய ஃபேவரட் டிஷ். அதுதான் நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப குயிக்காக அது வந்து செய்ய முடியும். பார்த்தீங்கன்னா சுவையாக அந்த கலர் எல்லாமே வந்து அட்டகாசமாக உங்களுக்கு வந்து இருக்குது. இப்போ இதை வந்து அடியிலெல்லாம் எதுவும் நமக்கு பாட்டம்லாம் ஒன்றுமே ஆகலை, நல்லா வந்து வெந்திருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தடுக்கா நம்ம தேவையான அளவு அதில் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம போட்டுக்கிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா சுவையான காலிஃப்ளவர் பிரட்டல் தயார். மீண்டும் அடுத்த சூப்பர் பேலியோ டிஷ் ஓப்போஸில் சமைப்பது என்பது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.